வரம் கொண்ட உமை முலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள்லாம் வந்து சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டு இந்த மாட்டு பொங்கல் எல்லா பொங்கலையும் நீங்க பண்ணி என்ன செஞ்சிருப்பேன், சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்பேன். இப்ப வந்து இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தை வெள்ளிக்கிழமைங்கிறது ஸ்பெஷல்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இனி நம்ம வந்து நம்மளோட பர்த்டேனா ஸ்பெஷல்ங்கிற மாதிரி இந்த தை வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லை. என்னைக்குமே வந்து அம்பாள் இருக்கா, முருகன் இருக்கா, சிவன் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், திருமால் இருக்கார். எல்லா நாளுமே நீங்க உங்களுக்கு தை வெள்ளிக்கிழமை தான். அதனால ஸ்பெஷலா தை வெள்ளிக்கிழமைங்கிறதுல சொல்லிக்கிறதுல பெருமை இல்லாட்டாலும் அதுல பெருமையும் இருக்கு. நம்ம வந்து சகலகலாவல்லி மாலையை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அது வந்து யார் எழுதினார் தெரியும், குமரகுருபரர் எழுதினது. அது எப்படி எழுதினார்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அதாவது தனக்கு ஹிந்தி தெரியல, அதாவது ஹிந்துஸ்தானி மொழி தெரியலங்கிறதுனால அவர் என்னத்தை பண்றது தெரியலனால எல்லா கலைகளுக்குமே செல்வியா இருக்கிற, அதாவது தலைவியா இருக்கிற அந்த கலைமகளையே நம்ம போற்றி பாடினா நமக்கு வருமே. எப்படி வந்து முருகன், அதாவது அருணகிரிநாதர் என்ன பண்ணினா, நம்ம வந்து முருகனை வந்து சம்பந்தாண்டார் சொன்னார் இல்லையா, யாரு வந்து முதல்ல தன்னோட தெய்வத்தை, அதாவது தன்னோட இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுறாளோ அவைக்கு கூப்பிடணும். அங்க வந்து சபையெல்லாம் கூடியாச்சு, ஒரு கோவில்ல கூடியாச்சு பிரபுர தேவராஜ மகாதேவனோட எதிரில். அப்ப வந்து இவனால பண்ண முடியல. அப்போ அருணகிரிநாதர் கூப்பிடுறாரு மீன்ஸ் பாட்டு பாடுறாரு, விதவிதமா பாட்டு பாடுறாரு. வரல முருகன். இப்ப என்னத்தினால வரல அப்படின்னு அவருக்கு ஞான திருஷ்டி இருக்கு, நம்மள மாதிரி இல்ல, காலமும் அறிந்தவர் இல்லையா. என்ன அப்படின்னு கண்ணை மூடிட்டு பாக்குறாரு. அவருக்கு முருகனுக்கு நிறைய பாட்டு இவர் மூலமா வேணும் போல இருக்கிறதுனால இவர் நிறைய பாடின அப்புறமா தான் இவருக்கே தெரிஞ்சது வந்து அம்பாள் வந்து முருகனை அப்படியே கட்டி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. பரமேஸ்வரன் கூட நம்ம கிருஷ்ண பரமேஸ்வரன் தான். அப்ப நான் காமிச்சேன், நான் அந்த ஒரு படத்தை காமிச்சேன், அதுல இருக்கிறது. அது மாதிரி அவ கட்டி வச்சதுதான். ஓஹோ, அதனாலயா, சரி அம்மையை வந்து நம்ம முருக பண்ணிடலாம், அதாவது லயப்படுத்திடலாம். லயப்படுத்தின மீன்ஸ் என்ன, நம்ம தான் லயப்படுத்தணும், லயமா ஆக்கணும். இருந்தாலும் அதாவது நம்மளோட பாட்டு, அதோட பாட்டோட பொருள், நம்ம பாட்டு பாடும் விதம், பக்தி எதனால அவளை வந்து அப்படியே கிறங்க வைக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சா. அது மாதிரியே கையை அப்படியே நழுவி முருகன் வந்து அம்மாவை பார்த்துட்டு மயில் மேலே ஏறி வந்தது அப்படின்னு. அது மாதிரி வந்து முருகனுக்கும் எல்லாத்துக்குமே சம்பந்தமும் இருக்கு. இப்போ வந்து கலைமகள் வந்து பராசக்தி தான். கலைமகள் தான் பராசக்தி. ஏன்னா பராசக்திங்கிறது என்ன, கலைமகள்ல தனியா இருந்ததுனால அவ தனி அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப வந்து அதிரசம் இருக்கு, இல்ல வேற ஏதானோ அரிசி மாவுல பண்ணிடுறது இல்லைன்னா அது வந்து அரிசி மாவோட அந்த அம்சம் அப்படின்னு சொல்லணும். அது மூல காரணம் என்ன, மூலப்பொருள் என்ன, காரணம் இல்லை, மூலப்பொருள் வந்து இந்த அரிசி மாவுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இந்த மூலப்பொருள் இது கலைமகள் உண்டாவதற்கு மூலப்பொருள் யாரு, பராசக்தி தான். பராசக்தி கிட்டேந்து வந்துருது தான், அதனால பராசக்தின்னே சொல்லலாம். அதனால கலைமகள் வந்து பராசக்தியின் வடிவங்கள்லாம் ஒன்னா இருப்பவோ அப்படின்னு நமக்கு வந்து தேவியின் பெருமையை சொல்ற நூல்களோட கருத்து. அது எல்லா கலைகளுக்கும் தலைவியா இருக்கா இல்லையா, லலிதாம்பிகாயை அப்படின்னு இருக்கு. லலிதாம்பிகாயினாலே உங்களுக்கு தெரியும் வந்து அவ பேர்ல சஹஸ்ர நாமங்கள் இருக்கு இல்லையா. அதுல வந்து சதுஷ்டி கலாமயி, எல்லாமே கலான கலைகளுக்கு உரியவள், கலைகளுக்கு தகுந்தவள், கலைகளுக்கு தலைவின்னு என்ன கலான்னு வரும். அதை நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே லலிதா சஹஸ்ரநாமம் நீங்க பைஹார்ட் பண்ணிடவே மாட்டேன் அப்படி சொல்லியே நமக்கு மனசுல அப்படி இருத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால நீங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமம், அபிராமி அந்தாதின்னு, அதாவது அம்பிகை சம்பந்தமா இருக்கிற பாடல்கள்லாம் பாடாட்டாலும் அட்லீஸ்ட் அந்த நினைவாகப்படுத்திருப்பேன் இல்லையா. தினம் பாடுறதுங்கிறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டமா இருந்தாலும் அதை நினைவுபடுத்தி அம்பாளை நினைச்சிருப்பேன். அது மாதிரி லலிதாம்பிகையை வந்து சதுஷ்டி கலாமையை
அப்புறம் கலாமயி, கலாத்மிகா, கலாநாதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அம்பிகையும் இவரும் ஒண்ணுதான். அம்பிகையை வந்து இப்படி, அதாவது சரஸ்வதி மூலமா அழைக்கிறாளே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால கலைமகளுக்கு வந்து அப்படி தனியாவும் பேர் இருக்கு. பிரம்மாவோட வைஃப் இல்லையா, அதனால பிராமின்னு சொல்றது இருக்கு. அதாவது அதே லலிதா சஹஸ்ரநாமத்துல பிராமின்னு இருக்கு, சரஸ்வதின்னு இருக்கு. லலிதா பரமேஸ்வரியோட திருநாமங்கள்ல சேர்ந்தனவா அந்த சஹஸ்ரநாமத்துல வருது. இப்போ மொழிகள் எல்லாத்துலயும் வடிவமாகவும் இருக்கிறா. எல்லா மொழிகளும், தமிழ் மொழி மட்டும்தான் நீங்க நினைக்க கூடாது. எல்லா மொழிகளுக்குமே அவ வந்து மொழின்னு வடிவமாவே இருக்கா. ஒரு மொழின்னு அது வடிவம் இருக்கு இல்லையா, எழுதுறோம் இல்லையா, அதான் வடிவம். அந்த வடிவமாவே இருக்கிறவ வந்து இந்த கலைமகள். அம்பிகையை வந்து பாஷா ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஷான்னு பாஷை, மொழி, ரூபான்னு உருவம். அதனால அந்த பாஷைக்கு, மொழிக்கு உருவமாகவே இருப்பா அப்படின்னு போற்ற வழக்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனால கலைமகளுக்கும் அம்பிகைக்கும் வேறுபாடு காணாத நிலையும் தேவி பாஷைக்கு. இங்க வந்து ஏன் அப்படி வந்து முதல்ல நான் எதை பத்தி சொன்னேன், அவ வந்து அம்பிகை முருகனை வச்சிருந்தா இவர் பாட்டு பாடி முருகனை வரவழைச்சாருங்கிறது. அத மாதிரி இவர் என்ன பண்ணினார், குமரகுருபரர் எப்படியானோ கலைமகளை, ஏன்னா கலைமகள் தானே எல்லா கலைகளுக்கும் தலைவியா இருக்கிறோம். அதனால அப்போ மொழி, இந்த பாஷான்னு இருக்கு இல்லையா, மொழிக்கும் அவதான தலைவி. பாஷா ரூபா, ரூபா மொழிக்கே ரூபா உருவமாக இருக்கிறவன்னா அப்ப ஹிந்தி மொழி நமக்கு தெரியாது. அப்போ வந்து நம்ம அவளை வந்து வேண்டலாமே. இப்ப எல்லாருமே அப்படி பண்ணிட முடியாது. அதனால வந்து நான் இனி ஹிந்தி படிக்க மாட்டேன், மராட்டி படிக்க மாட்டேன் குழந்தைகள்லாம் உடனே நான் வந்து சரஸ்வதி இது சொல்றேன், அதனால வரும். அது ஹெல்ப் தான் பண்ணும், நம்ம முயலணும். இவர் வந்து முன்காலத்துல எல்லாம் அந்த வினைகள்லாம் நல்வினைகளா இருந்தது, நிறைய எல்லாம் நல்ல செயல்கள்லாம் செஞ்சதுனால அவருக்கு அருள் இருந்தது. அப்படி நமக்கும் அருள் இருந்ததுன்னா கட்டாயம் மேஜிக் மாதிரி கிடைக்கும். இவருக்கு மேஜிக் மாதிரி கிடைச்சது. அதனால இவருக்கு வந்து எப்படி அருணகிரிநாதர் வந்து தன்னோட உணர்வுனால அவரை முருகனை வரவேற்றாரோ அது மாதிரி இந்த இவர் என்ன பண்ணினார், குமரகுருபரர் இந்த இந்த பாட்டெல்லாம் பாடி அர்ப்பணிச்சு ஏதாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா. பாட்டல் சிஸ்டம் தான் இது, வேற என்ன. நம்ம வந்து செல்ஃபிஷ் தான், நான் இதை கொடுக்குறேன் அதை கொடு, இப்போ அதுக்கு தான் வரப்போறோம், அந்த மேட்ருக்கு தான் இப்போ வரப்போறோம். நான் இதை கொடுக்குறேன், நீ அதை கொடு அப்படின்னு. நான் வந்து இது மாதிரி உனக்கு இந்த 10 கவிதைகளை உனக்கு பண்ணி கொடுக்குறேம்மா, நீ எனக்கு வந்து இந்த ஹிந்தி எனக்கு எப்படியான என்னோட மொழிக்கு எட்டுமாறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தி வேற மாதிரி இருக்கும் இல்லையா. சில பேருக்கு கற்பூர புத்தி இருக்கும், சில பேருக்கு வாழை மாதிரி இருக்கும் இல்லையா, சில பேருக்கு சருகு மாதிரி இருக்கும். அதனால எனக்கு தகுந்த மாதிரி நீ எனக்கு அந்த ஹிந்தியை கத்துக்கொடு, அதாவது ஹிந்தியை கத்துக்கொடு. கத்து கொடுத்தா என்னைக்கு கத்துக்க போறாரு, அதனால எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டார். அது மாதிரி அவருக்கு அந்த திறன் இருந்தது. இப்ப பார்த்தோம் கலைமகளுக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு. குமரகுருபரை வந்து கலைமகளை வந்து படைக்கும் தொழில் புரிகிறார் இல்லையா, பிரம்மனுடைய தேவியாக மட்டும் பார்க்கல. அது மட்டும் பார்த்துருந்தாக்க இப்ப வந்து அம்பிகை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க முடியாது. அவளை வந்து பராசக்தியினோட அம்சமாவே கருதிதான் அவர் பாடுறாரு. இப்ப அவரோட பாடலை பார்த்தாக்க நமக்கு ஆகா, இவர் எப்படி பராசக்தியோட உருவமே அவரோட அம்சமே அப்படின்னு பாடியிருக்காரு அப்படின்னு சகலகலாவதி மாதிரியே நம்ம பார்க்க தெரியும். அதாவது கேட்டது மீனாட்சி நம்மை பிள்ளை தமிழ்னு பாடியிருக்காரு, ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி அந்த வைத்தீஸ்வரன் கோவிலையும் முருகனை பத்தி பாடியிருக்காரு. நல்ல புண்டரீக வீட்டில் பொலிந்து மதுரை சொற்பொலி பழம்பாடல் சொல்கின்றவளும் இன்சொரூபம் அப்படின்னு பாடுறான். யார, அந்த மீனாட்சியை பாடுறாங்க. அப்படிப்பட்டவளும் உன்னோட உருவம் தான் அப்படின்னு. இப்ப இந்த 6வது பாடலுக்கு வந்திருக்கோம். இந்த 6வது பாடல் என்னத்தை புலப்படுத்துறது, அதாவது என்ன நமக்கு எல்லாம் தெரிவிக்கிறதுன்னா, சகலகலாவல்லிக்கு வந்து அம்பிகைன்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்ப அம்பிகையோட பெருமை எல்லாமே சகலகலாவல்லிக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா சில பேருக்கு அம்பிகையோட பெருமை தெரியும், சில பேருக்கு தெரியாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியுமா. அதனால இவர் வந்து புலப்படுத்துறார் எப்படி அம்பிகையும் சரஸ்வதியும் ஒண்ணு அப்படின்னு. அப்ப அம்பிகையோட பெருமைகள்லாம் என்னென்னவோ அதெல்லாம் சரஸ்வதிக்கு தகும் அப்படின்னு சொல்றாங்க.
பராசக்தி எப்படிப்பட்டவள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வேதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேதத்துக்கு உச்சி இது இந்த உபனிஷத்து. அது அதெல்லாம் அவளோட கால் கடியில தான் இருக்கு. அதாவது அதுக்கெல்லாம் அவ தலைவி. பராசக்தி எப்படி வேதத்துக்கு மூலமா இருக்கு. மூலம்ங்கிறது ஒண்ணுதான், வேறுங்கிறது ஒண்ணுதான், காரணம்ங்கிறது ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். அத மூலமாக இருப்பவள் யார்? பராசக்தி. அதனால அவளை என்ன சொல்லுவா? வேதத்திலேருந்து பிறந்தவள், வேத ஜனனி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஜனனின்னா ஜனிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஜனிக்கிறதுங்கிறது என்ன? பிறக்கிறதுன்னு அர்த்தம். அதனால வேத ஜனனிங்கிற பேரை பராசக்திக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, வேதத்தால் அறியப்பட்டவள். இப்படி நமக்கு தெரியலையே, எனக்கு அவளை பத்தி தெரியலையே அப்படின்னா, இந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறதான் இப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள். அதனால வேதத்தால் அறியப்பட்டவள். அதனால அவளுடைய திருநாமங்கள்ல வேத வித்யா அப்படின்னு நீங்க நிறைய எல்லாமே பைஹார்ட் பண்ணி எல்லாம் சொல்றேன். ஆனா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியாம அப்படி சொல்றேன். சொன்னாலும் ஒண்ணுதான், நீங்க புரிஞ்சுட்டு பண்ணினாலும் ஒண்ணுதான், புரியாம பாடினாலும் அதே அர்த்தம் விலகாது இல்லையா? அதனால அடுத்த தடவை நீங்க அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க பாடுறதுல ஒரு தவறும் கிடையாது. வேத வித்யாங்கிறது லலித சஹஸ்ரநாம சொல்றது. அதனால அம்மையே வேத வடிவாக இருப்பவள் அப்படின்னு சொல்றது. அம்மைதான் வேத வடிவம். என்னென்ன நீங்க சொல்ல முடியுமோ, போற்ற முடியுமோ போற்றலாம். அதனால அம்மையே வேத வடிவாக இருப்பவர்களுக்கு ஸ்ருதி த்ரைனா 3. ஏன்னா சாதாரணமா ரிக்க சாம அப்படின்னு தான் சொல்றது. அதர்வங்கிறது இதெல்லாம் சேர்த்து அப்படி சொல்ற மாதிரி இருக்கிறதுனால த்ரை இவருக்கு அப்படின்லாம் சொல்றது. த்ரைங்கிறது திருநாமம் அது புலப்படுத்தும். அதனால வேதத்தின் வடிவாகவும் வேதத்துல நிறைந்த பொருளாகும். வேதமே அவதான். வேதமே எப்படி வேணா அக்கு வேறு அடி வேற பிச்சா கூட அடி நடு முடி எல்லாமே மறை அப்படின்னு முருகனுக்கும் அப்படி சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபேமிலி பூரா எல்லாமே ஒரே இது இருக்கும், பொருள் இருக்கும் எல்லாருக்குமே. அது மாதிரி வேதத்தோட மறையின் அடி நடு முடிவில் இருப்பவன் அப்படின்னு வருவான். அது மாதிரி தேவேந்திர சங்க வகுப்பும் சரி, சீர்பாத வகுப்பும் சரி, எல்லா வகுப்புலையுமே அது மாதிரி எல்லாம் வர்றதுனால இவர் என்ன சொல்றார்? வேதத்தோட வடிவாவும் இருக்கா. வடிவுன்னு உருவம். இப்ப ஓம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓம் ஓம் ஓம்னா நீங்க காதுல கேட்கறேன்னு நான் சொல்றேன், அதுதான் தெரியுது. அதுக்கு வடிவம் என்ன அப்படின்னு நீங்க யோசனை பண்ற, நீங்க எழுதணும், அதுதான் ஒரு வடிவம். ஆனா நேர பாக்குறோ இல்ல, அதான் நம்ம எழுதுறோம். இப்ப நேர பார்க்கணும்னா ஒரு மயில், அந்த மயில் தோகைய விரிக்கிறது. அதோட காது எப்படி இருக்கும்? ஒல்லியா இருக்கும். தெரியும். திந்தி திமி தோதி தீதி தீதி தந்தனத்தான செஞ்சனும் சிகுதாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயேன்னு முது தமிழ் மாதிரில அவர் பாடுவார். அப்ப அந்த மயில விவரிப்பார். அதோட கால செஞ்சிறிய கால். அப்படி அந்த காலை ஒரு காலை தூக்கி நடராஜன் மாதிரி இத விரிச்சு அப்படி இருக்குமா? அப்ப நடுவுல முருகன் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. நடுவுல ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அரியேனேன்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அது நேர அந்த மயில் ஆடும்போது ஆடச்சேதான் விரிக்கும் இல்லையா? அப்ப அது ஓம் இப்படி இங்கேந்து இப்படி எடுத்துன்னு வாங்க உங்க கைய அப்படியே இருக்கும். அது கீழே இருக்கு இல்லையா? அந்த ஒரு காலை மேல தூக்கிண்டு நடுவுல நடுவுல முருகனாம இருக்காரு. அது வீட்டு அதனால ஓம் இருக்கு அப்படி. அத மாதிரி வேதத்தோட வடிவாகவும் வேதத்துல நிறைந்த பொருளாகவும் இவர் வேதத்தோட வடிவுதான். அப்ப இந்த இயல்பை குமரகுருபரர் பாட்டா பாடுறார். பாட்டா பாடினா எல்லாரோட மனசுலயும் இப்ப சினிமா பாட்டு இருக்கு, புகழ் இருக்கு, அதுல நிறைய தமிழ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. இப்ப இப்பவே யாரையான இப்ப ஏதான ஒரு சினிமா பாட்டு கேளுங்க, உடனே சொல்லிடுவாங்க. ஏன்னா அது மாதிரி அப்படி கிட்டுங்கன்னு ஒரு மாதிரி ஒரே மாதிரி வருது. அதுல அர்த்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது டக்குன்னு அப்படி நம்ம இதுல தத்துவங்கள் அர்த்தங்கள் அது இதுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிற அப்படி இல்லை. அதுல புகுந்தாக்க உள்ளுக்குள்ள புகுந்தா இவ்வளவு ஈஸியா அப்படின்னு வருதுனால
வந்து வேதத்தை வடிவாகவும் வேதத்துக்குள்ள நிறைந்தவளாகவும் பொருளாகவும் இருக்காங்கிறத அவர் விளக்கிறார், பாடுறார். எழுதா கிளவியாகிய இந்த மறை, எழுதா கிளவின்னு அர்த்தம். அதாவது எப்போதுமே கேட்டு கேட்டு ஸ்ருத்தின்னு சொல்றோம். கேட்டு 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 தான் வரும். நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, அதை கேட்டுட்டே இருக்கும். கேட்டுட்டே இருந்தா காதால கேட்க 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 அமிர்தம் வந்து அந்த கர்ணாமிர்தம்னு சொல்றது. இந்த கர்ணாமிர்தத்தை கொடுத்தவனேன்னு ஒரு பாட்டுல வருது திருக்குறள். அது மாதிரி கர்ண அமிர்தம், அது அமிர்தமா இருக்கும். அது முதல்ல ராகத்துக்கு போவோம், அதுக்கப்புறமா அதோட அர்த்தத்துக்கு போவோம், அதுக்கப்புறமா அந்த பாட்டே நமக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிடும். அதனால எழுதா கிழவின்னு மறைய சொல்றது. மறைக்கிறது என்ன? அந்த வேதம். வேதம் அந்த எழுதா கிழவியில அவ மறைஞ்சு இருக்கா, மறையில அவ நிறைஞ்சிருக்கா. மறைஞ்சிருக்கா, நிறைஞ்சிருக்கா. எழுதா மறையும் இறைந்தாய் சகல கலாவல்லியே இந்த பாட்டுல முடிக்கிறார். அதனால எதுல இருக்கா? எழுதா கிழவியோட, அதாவது வேதத்தோட உருவமாகவும் அதோட பொருளாகவும் அது நிறைந்திருக்கா. இது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரும். அம்பிகை வந்து எங்கெங்க இருக்கா அப்படின்னா, இங்கும் இருக்கா அங்கும் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ வந்து பூதங்கள் எல்லாத்துலயும் இருந்திருக்கா. பூதங்கள்னா உங்களுக்கு தெரியும், நீர், நிலம், காற்று, இதெல்லாம் இருக்குல்ல, வாயு எல்லாம் இருக்கு இல்லையா, ஆகாயம் எல்லாம் இருக்கு. அதுல நிறைஞ்சிருக்காங்க. எங்க பாரு, வானத்தை பாருங்கோ, யாரு பாக்குறேன்? ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த அடைஞ்ச கூட்டுல இருக்கா மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்க. வெளியில வந்து இந்த வானத்தை பாருங்கோ, அந்த நேச்சரை பாருங்கோ. அதான் நேச்சர்னா மரம், மரம் அது இது எல்லாத்தையும் பார்த்தாக்க ஒவ்வொன்றத்துலயும் அவ அடங்கி இருக்கா. ஆனா முக்கியமா இந்த ஐம்பூதங்கள்ல இருக்கா. எல்லா அண்டங்கள், அண்டங்கள்னு என்ன? சூரிய மண்டலம் இருக்கு, சந்திர மண்டலம் இருக்கு, அந்த மண்டலம் இருக்கு, அண்டங்கள் இருக்கு, நிறைய அண்டங்கள், வெகு கோடி இல்லையா, ஆயினம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அண்டங்கள் நிறைய இருக்கு. அவளோட திருவுருவம் எங்க பார்த்தாலும் அவதான். அவ திருவுரு இருக்கும்போது ஐம்பெரும் பூதங்கள் வந்து விதி விலக்கா இருக்குமா, அதுவும் அவதான் அப்படின்னு. பஞ்சபூதேசி இல்லையா, பஞ்சபூதேசி என்ன? பஞ்சபூதங்களாக விளங்குபவள். எப்போதுமே அந்த நாமங்கள்லாம் எப்படி வந்தது? சான்ஸ்கிரிட்ல இருக்கே தவிர்த்து எல்லாமே தமிழோட அர்த்தங்கள். சான்ஸ்கிரிட் ஏதான ஒரு வார்த்தை இருந்தா அதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்குமா? சொல்லும் பொருளும் என்ன நடமாடும் துணைவருடன் அப்படின்னு தானே இருக்கு. அதாவது விலகவே விலகாது, ஒட்டி இருக்கும்னு அர்த்தம். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சிவனும் பார்வதியும் சொல்லுன்னு இருந்தா, நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு எதிர்க்க இருக்காளோ செகண்ட் பர்சன் நீ அப்படின்னு சொல்றது இல்லையா. தடி இல்ல கோல் அப்படின்னு சொன்ன என்ன? கோல்னா நிறைய அர்த்தம் இருக்கு. நமக்கு எந்த அர்த்தம் அந்த சமயத்துல நம்ம உபயோகப்படுமோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். அதனால ஒரு சொல்லுன்னு இருந்தா அது பொருள் இருக்கும். அது மாதிரி இவ வந்து எல்லா அண்டங்களுக்கும் இதா இருக்கா. பஞ்ச உதேசியா இருக்கு, பஞ்ச பூதங்கள்லயும் உள்ளுக்குள்ள இருக்கா அப்படின்னு இருக்கு. அது நாமத்துல பஞ்ச உதேசி. அதனால அம்மை வந்து திருநாமம் வந்து ஐம்பெரும் பூதங்களின் தலைவியாயும் அவற்றினோட இருக்கிறதுக்கும் ஒன்றும் வியப்பு இல்லை. ஏன்னா அண்டங்கள்லயே இருக்கிறச்சே ஐம்பூதங்கள்ல எல்லாம் இருப்பாளா. அதனால பூதங்கள் தோறும் நின்றாய் என்று இறைவன் வந்து திருவாச்சகம் பாடுறவாளுக்கெல்லாம் தெரியும். பூதங்கள் தோறும் நின்றாய், பூதங்கள் தோறும், ஏன் பூதங்களில் நின்றாய்ன்னு சொல்லலாமே. பூதங்கள் தோறும்னா ஒவ்வொன்றத்திலையும் 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, தனித்தனியா சொல்லாம நீர், நீளம், நெருப்பு, காற்றுன்னு சொல்லாம பூதங்கள் தோறும் நின்றாய்ன்னு சொல்லுங்க திருவாச்சகத்துல சொல்லுங்க. அவனிலும் வேறுபடாத அம்பிகையும் சர்வாந்திரயாமியாக எல்லாத்துலயும், சர்வாந்திரயாமி தானே ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு இல்லையா, எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்காங்க. அந்த இயல்பை வந்து குமரகுருபரர் யாருக்கு சொல்றா? கலைமகளுக்கு ஏற்று சொல்ற. கலைமகள் வந்து அவளை வந்து, ஓ நீ இவளுக்கு நிகரானோ, நீயும் பரமேஸ்வரியும் ஒண்ணுதான் அப்படின்னு அவளை ஏற்றி சொல்ற. அதனால அவள் வந்து விண்ணாகிய ஆகாசத்திலையும் புவியாகிய பிருத்வியிலையும், புனல்னா என்ன? அப்புன்னு தெரியல, தண்ணி. கனலாகிய தேஜஸ்லையும் காலாகிய வாயுவையும் நிறைந்திருக்க. கால்னா என்ன? காற்று. அதனாலதான் வந்து ஒரு கதர் அலங்காரத்துல கால் அப்படின்னு வரும். கால்னா காற்று. விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் நிறைந்தாய் அப்படின்னு. பாரும் புனலும் கனலும் அப்படின்னு வரும். படர் விஷுவும் ஊரும்
குறுக்கு சிவை ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி அப்படின்னு நம்ம அபிராமி அந்தாதி பாடுறோம் இல்லையா. அதனால அது கருத்து ஒண்ணுதான். அதை வந்து புரட்டி போட்டு அது மாதிரி ஒரு வேற பேட்டர்ன்ல பாடுறாளே கருத்தெல்லாம் ஒண்ணுதான். அதனால அவளேதான் விண்ணு, அவளேதான் பூமி, அவளேதான் புனல், அவளேதான் கனல், அவளேதான் கால். கால்னா காற்று. அப்படி இறைவனுடைய வழிபாட்டுல ஈடுபட்டு இருக்காரு இல்லையா. அவள்லாம் என்ன பண்ணுவா, முதல்ல திருவுருவத்தை பார்ப்பேன். இப்ப கோவிலுக்கு போறோம்னா தீபாராதனை காமிக்கிறச்சு கோவில்ல வந்து இறைவனை பார்த்து அப்புறமா கண்ணை முடிப்பேன். சில பேர் நினைச்சுப்பா, ஐயா இவ என்ன கண்ணை மூடிட்டு இருக்கா, சுவாமிக்கு வந்து தீபாராதனை காமிக்கிறாளே, அதை பார்க்காம கண்ணை மூடிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்துட்டு அதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டேன், எப்படி இருக்காரு என்ன ஏது அப்படின்னு. ஏன்னா தீபாராதனை காமிக்கிறதுனால ஏன் தீபாராதனை காமிக்கிறாங்கன்னா, வந்து அங்க லைட் எல்லாம் போட மாட்டாங்க. கர்ப்பகிரகத்துல எப்படி இருக்குமோ, இந்த நம்ம கிரகம் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் அதுல வந்து கிடையாது. அதனால ஒளி வேணும் இல்லையா, அவரை நல்லா பார்க்கணும் இல்லையா. அதனால அந்த ஒளிக்காக தான் தீபாராதனைய. ஏன்னா தண்ணியை அழிச்சுக்கிறது, தீபத்தை ஒளியை காமிச்சு தண்ணியை அழிச்சுக்கிறது இல்லையா, அதை காமிக்கிறாங்க. அதை காமிச்சு இப்பதான் இந்த காலத்துலதான் நெய் தீபம் பண்ணணும். ஏன்னா அது வந்து எல்லாம் புகையாடுது அப்படின்னு சொல்றாலே வந்து நிஜமான கருத்து என்ன, அதை அவ்வளவு ஒளியை காமிக்கிறச்சே நம்ம அதை வாங்கணும். அது எப்படி இருக்காருன்னா, அதை வாங்கி என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். வெறும் கண்ணால பார்த்தா போறாது. கண்ணு வெறும் ஜன்னல், இது ஜன்னல் தான். ஜன்னல் வழியா உள்ளுக்குள்ள போகணும். அதனால புறக்கண்ணால பார்த்துட்டு அந்த கண்கள் வந்து அந்த கண்ணுல முதல்ல அந்த திரு உரு இருக்கு ஏன் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதை ஃபுல்லா வச்சுட்டு விடணும். அத்தனையும் வந்துட்டான்னு பார்க்கணும். இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது கண் நிறைந்த காட்சி ஆயிடுது இல்லையா, அதை வந்து அகக்கண்ணுக்கு எடுத்துட்டு வரணும். அகக்கண்ணுக்கு எடுத்துட்டு வந்து முயறணும். அட்லீஸ்ட் உன்முகத்தேன்னு சொல்வா இல்லையா, உன்முகத்தையே தியானிக்கிறா அப்படின்னு அதை கண்ணை மூடிக்கணும். ஏன்னா கண்ணுல இருந்து எங்கேயாவது வெளியில போயிட்டா கண்ணுக்குள்ள நமக்கு அப்படியே எடுத்துன்னு வந்துட்டோம் அந்த காட்சியை. உடனே கண்ணை மூடிட்டு விடுறோம். கண்ணுக்குள்ளே வெளியில போகக்கூடாது. அதை அப்படியே இது பண்ணி உன்முகத்துல இந்த உள்ளக்கிழி உருவெழுதுகின்றார் அப்படின்னு வரும். அப்ப அந்த திருவுருவம் வந்து உள்ளத்துல நிறைஞ்சு அப்படியே நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படியே நிறைஞ்சு. அதை வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல கூட இதுக்கு பிறகு சொல்றார். கருணை வதன பத்மமும் கமல விழியும் மனமும் எழுதி இத்தனம் அடிகள் என உன் அடிகள் பணியும் அடிய அப்படின்னு எழுதி பார்க்கணும். மனசுலயும் எழுதி முதல்ல வெளியில எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் மனசுல எழுதுறதுங்கிறது என்ன, வரையறதுங்கிறது என்ன, ஒரு உருவம், சித்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம சித்திரமா ஆல்பமா வச்சுக்கணும். எப்ப நமக்கு வேணுமோ. நம்ம இப்ப வைக்கிற மாதிரி ஆல்பம் வச்சுக்காதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு ஆல்பம் எடுக்கிறோமே, அது அப்பளமா கிடக்கும் எங்கேயானோ, அதை எடுத்து இன்னைக்கான பாக்குற இடம் இல்ல. பொண்ணு கல்யாணமோ பிள்ளை கல்யாணமோ இல்ல, எடுக்கிறது தான் பெருசு. ஆனா வந்து அதை எடுத்து பாக்குறோம். அந்த மனசுல இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதை எடுத்து அந்த ஆல்பத்தை புரட்டி ஆஹா எப்படி இருக்காரு அப்படின்னு இறைவனை பத்தி தான் நம்ம அதை பார்த்துக்கணும். அதனால நம்ம பார்த்தாச்சு. இப்போ கண்ணு தான் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கு. கண்ணே மணியேன்னு தான் சொல்றோம், கண்ணேன்னு தான் சொல்றோம். கண்ணே காதே முக்கேன்னு சொல்றோமா குழந்தைய, இல்ல காதலியே சொல்றோமோ, இல்ல நமக்கு பிடிச்சவாளை சொல்றோமோ. பிடிச்சவாள் எல்லாமே கண்ணே கனியே மருந்தே தேனே அப்படின்னு தான் சொல்றோம். முதல்ல கண்ணு தான் சொல்றோம். இறைவனை சொன்னா கூட கண்ணே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கண்ணுதான் 5 பொறிகள்ல கண் சிறந்தது. ஏன் காது கேட்கலன்னா அது சிறந்தது இல்லையா. வாய் பேசலன்னா என்ன பண்றது, மூக்கு நுகரலன்னா என்ன பண்றது, இருந்தாலும் கண்ணுதான் சிறந்தது. ஏன் அப்படி, அதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்கு. அது வந்து கருத்துல இருக்கு இல்லையா, உள்ளதை வெளிப்படுத்தும். சாளரம்னா என்ன, ஜன்னல் அதுதான். ஜன்னல் வழியா இல்ல லென்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் ஜன்னல் சொன்ன ஜன்னல் வந்து இருந்து ஜன்னல் வழியா உள்ளுக்குள்ள போறது, அது உதவுறது. அந்த ஜன்னல் வழியா போனதை நம்ம கருத்துல வைக்கிறோம் இல்லையா. கருத்துக்குள் புகுவதற்கு அது என்ன பண்ண வாசலா இருக்கு. இப்ப கருத்துன்னு என்ன, மனசுல புகழணும் இல்ல புத்தியில புகழணும்னா வந்து நம்ம அத ஒரு கண்ணு வழியா, கண்ணு என்ன வாசல் வழியா வந்து மனசுக்குள்ள புகுந்து அது நம்ம புத்திக்குள்ள போறது. அதனால அது வந்து கண்ணு ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், கருத்துல பதியுமோ,
மரியாதை. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு இருக்கு, ஒரு சென்டர் பழமொழி இருக்கு. என்ன? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஆங்கில பழமொழி. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். நமக்கு பார்க்கலன்னா அது மைண்ட்லயே வராது. கண் வழி உளம் புகும் கல்வனே கொலாம் அப்படின்னு கம்பர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. அதனால கண்ணு தான் வாயில். வாயில்னா என்ன? வாயில்ங்கிறது வாசல். எங்க அப்பா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பழசெல்லாம் போட்டுருக்காங்க. அது வந்து நல்லது தானே. பழசெல்லாம் நம்ம எப்படி இட்லி மாவு அடியிலேருந்து எடுத்து மேலே போடுறோம், மேலேருந்து எடுத்து நம்ம இல்லை, இது கிரைண்டர் தான் அது பண்ணுறது இல்லையா? அப்படிதான் வந்து வாசலுக்கு என்ன பெறுது? வாயில் அப்படின்னு தமிழ்ல நல்ல பேர், வாயில். அப்ப வந்து எங்க அப்பா ஒரு வீட்டுக்கு போறோம். அப்ப வந்து வாசல் மீன்ஸ் மேல மாடியிலேருந்து ஒரு பெரிய ஒரு புடவைய போட்டிருக்கான். அது அவ வீட்டு வாசல்னா என்ன? நம்ம கதவை திறக்கிறோமே, யாரானா வந்தா அதுக்கு கரெக்டா அப்படியே ஒரு திரைச்சீலை மாதிரி அப்படி இருக்கு. உள்ளுக்குள்ள யாரும் போக முடியாது அப்படி இருக்கு. ஆனா வாசல் திறந்துதான் இருக்கு கதவை. அது வாயில்னு சொல்றது இல்லையா? வாயில்னா நுழைவாயில் வச்சுக்கோங்க. வாயில்னா வாசல். எங்க அப்பா பொறிச்சு உள்ளுக்குள்ள போக முடியல. அது திறந்துருக்கா இல்லையான்னு முட்டும் இல்லையா, திறந்துருக்கா இல்லையான்னு தெரியல. இது என்னடா? அப்பதான் அந்த வீட்டுக்காரர் அந்த தோட்டத்துக்கு வர்றாரு. ஓஹோ, பெரியவர் வந்திருக்கார், உள்ள வாங்க உள்ள வாங்க. ஓ, இந்த புடவைக்கு நல்ல பேர் வச்சிருக்கா, வாயில் புடவைன்னு. கரெக்டு தான் அப்படின்னு. வாயில் புடவைன்னா என்ன? வாயில்னா காட்டன் புடவை இல்லையா? வாயில் புடவைன்னா என்ன? வாசலில் தொங்கும் புடவை அப்படின்னு இவர் சொன்னார். வாயில் புடவை அப்படின்னு. என்னால அப்புறமா தான் இல்லை, சாரி அவ வந்து பெண்கள்னா தெரியாம இப்படி பண்ணியிருக்கான்னு அதை எடுத்தேன். என்னால வாயில்ங்கிறது என்ன? வாசல், அதாவது உள்ளுக்குள்ள போற இது. அதனால பிற பொறிகளோடு கருத்தை இணைத்து சொல்லாமல் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணும் மூக்குமா இருக்கணும், மூக்கும் பொருளுமா இருக்கணும்னு சொல்லுவாள். கண்ணு கருத்தா இது ஒரு வேலையை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவா. கண்ணு பார்க்கணும், அதை கருத்து இருந்து அதை மனசுல வைக்கணும். கண்ணும் கருத்து. அதனால கருத்துக்குரிய செயலா இந்த கருதுதலுக்கு கண்ணுதல்னு பேரு. கண்ணுதல்னா என்ன? ஒரே பார்வை அதுல இருக்கணும், அதுக்கு கண்ணுதல்னு பேரு. அதாவது கருத்தை அதுலயே வைக்கணும். இப்ப நம்ம ஒரு வேலை பண்ணோம்னா கண்ணால பார்த்து கருத்தை அதுல. இப்ப நம்ம ஊசி கோக்குறோம்னா இங்க அங்க பார்த்தாக்க ஊசி கோக்க முடியுமா? முடியாது. ஊசி கோக்கறச்சே அதுலயே கருத்தா இருக்கணும். அந்த ஊசியில அந்த தொடையில இந்த நூல் போகணும். அதுதான் கண்ணும் கருத்து. இந்த கண்ணு பார்க்கறது, இது கருத்து என்ன? அது நம்ம என்ன பண்றோங்கிறது தான் கருத்து. அதுல உள்ளுக்குள்ள கழிக்கிறோம் இல்லையா? அதனால கண்ணும் கருத்துமா ஒரு வேலை பண்ண அப்ப சரியாகும் அப்படின்னு சொல்லி. அதனால கண்ணுங்கிறது அவ்வளவு முக்கியமான பொறியா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இறைவனை வந்து கண் நிறைய தரிசிச்சாச்சு. அந்த கருத்து வந்து நிறைந்து உடனே அது கருத்துலயே வச்சாச்சு. எதுக்காக வைக்கிறோம்? தியானிக்கிறது. அது அப்புறமா எடுத்து 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 தியானிக்கிறது தான். அதை தியானிப்பத சகல கலாவதியின் அன்பர்கிட்டையும் நம்ம பார்க்கலாம். அதனால அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இறைவனை பார்த்து அதை கண்கூடா பார்த்து கண்ணால பார்த்து அதை கருத்துல வைக்கிறவ யாரு? அன்பர்கள். அன்பர்கள்ங்கிறது என்ன? அடியார்கள் இல்ல பக்தர்கள்னு வச்சுக்கலாம். அத வந்து இவர் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த யாருக்கு? எவனா அந்த திருடனுக்கு அப்படி இருக்க முடியுமா? வேற யாருக்கான இருக்க முடியுமா? எவனா தீ இது பண்ணவனுக்கு இருக்குமா? யாரு இறைவனிடம் அன்பு பாராட்டுறாளோ அவ கிட்டதான் அது மாதிரி இருக்கும். அதனால அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவதியே அப்படின்னு பாடி முடிக்கிறார். அப்படி வந்து இவ எப்படி இருக்கா? மறைகள்ல இருக்கா. மறைகளிலும் ஐம்பூதங்களிலும் அன்பர்களின் கண்களிலும் கருத்துக்களிலும் நிறைந்து விளங்கும் சகல கலாவதியிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார். விண்ணப்பம்னா என்ன? பெட்டிஷன். எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி இதுதா அதுதா அப்படின்னு சொல்ற மாதிரி விண்ணப்பம் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, எனக்கு வந்து பல வகையான கல்வி திறமையும் வருந்தாமல் எளிதா கிடைச்சிடும். இப்ப நான் பரீட்சையை எழுத மாட்டேன், ஆனா எனக்கு வந்து 100% வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு வந்து எளிதா வந்து இந்த
கல்வி திறமெல்லாம் எனக்கு கிடைச்சுடணும் அப்படின்னு சொல்றாரு. அருள் அருள் வேணும். தமிழ்னு சொல்றது இப்ப வந்து ஔவையாரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஔவையார் வந்து பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இது எல்லாத்தையும் கலந்தா ஒரு பாயசமா ஆயிடும். நான் பாயசத்தை தரேன், நீ இதை கொடுன்னு சொல்லலை. ஏன்னா கணக்குப்படி இவன் 4 கொடுக்குறா, நீ 3 கொடுத்தா போறோம்னு சொல்ற மாதிரி ஒரு அது மாதிரி இறைவன்ட்ட சொல்ற. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் சேர்த்து உங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தார். பாரு, நான் உனக்கு 4 தரேன், உன்னை 3 தானே கேட்கிறேன், உனக்கு தந்தா என்ன அப்படிங்கிற கருத்துல அவ சொல்றான். அதனால அதாவது தான் வந்து ரொம்ப கிரேட்டு, இவர்கிட்ட 4 கொடுத்துட்டேன், நானு இன்னும் 1 கேட்கலாம் இல்லையா, நான் 3 தான் கேட்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு அழகா அப்படி சொல்ற மாதிரி. தமிழ்ல எத்தனை வகை உண்டு? தமிழ் 3 தானே சொல்றா இல்லையா, அந்த 3 வகை, அது 3 வகைன்னு சொல்றது உண்டு. அந்த 3 வகை என்ன? இயல், இசை, நாடகம். அந்த 3 வகையை வந்து நம்ம இந்த முத்தமிழ் அப்படின்னு, முத்தமிழ் திரயம்னு சொல்றது. திரயம்னு சொல்றது 3 இருக்கிறது, திரயம் சொல்றது இந்த முத்தமிழ்னு சொல்றது. இந்த 3ம் வந்து எல்லா மொழியிலையும் இருக்கு. அதாவது பயிற்சி இருக்கு, ப்ரோஸ் இருக்கு, அண்ட் டிராமா இருக்கு இல்லையா, எல்லா மொழியிலுமே இருந்தாலும் தமிழ்ல தான் இந்த 3ஐயும் ஒரு கொத்தா நம்ம என்ன பண்றோம், முத்தமிழ்னு சொல்றோம். எல்லா இதுலயும் அப்படி சொல்ல மாட்டோம், தனியா டிராமான்னு சொல்லுவா, இது சொல்றோம். அதனால இந்த 3 மொழியோட தொடர்புடவே தான் இந்த முத்தமிழ். அப்புறம் வந்து குமரகுருபர் இந்த மாதிரி உள்ளத்தோட ஒரு உள்ளத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு உணர்ச்சி, உங்களோட உணர்ச்சி, நான் அங்கு சென்றேன், அவளை பார்த்தேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு அதை எழுதுறேன். அதுதான் கவிதை. எப்படி வேணாலும் எழுதுவோம். அதுக்கு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது நம்மளோட உள்ளத்துல அந்த கிளர்ச்சி உணர்ச்சி இருக்கே, அதை நம்ம எழுதுறது, அதை சொல்றதுதான் எழுதுவதுதான் கவிதை. அதனால இயல் தமிழுக்கு உள்ளம் வந்து இன்றியமையாது. ஏன்னா இயல் தமிழ்ங்கிறது என்ன, இது மாதிரி எழுதுறது. அதாவது ஒரு இப்ப கம்பராமாயணம் இருக்கு, அது கம்பராமாயணம்னா வசந்த கவிதை வடிவம் இருந்தாலும் நம்மளுக்கும் எழுதணும் அப்படின்னா, நான் அங்கு சென்றேன், அவளை பார்த்தேன், அதுவும் கவிதை. அது மாதிரி எழுதி அது வந்து அதுக்கப்புறமா நம்ம திருப்பி படிச்சாக்க கொஞ்சம் ரைம்ஸ் எல்லாம் வரும். அது மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அது மாதிரி அதுக்கு என்ன பேரு, அது எங்க வந்தது, முதல்ல உதிச்சது உள்ளத்துல. அதனால அந்த இயல் தமிழுக்கு எது முக்கியம், உள்ளம் முக்கியம். உள்ளத்து உணர்வு வேணும். அப்ப வந்து அதை வந்து மனோதர்மம் அப்படின்னு இசைவர் சொல்லுவாங்க. அதனால வந்து உள்ளம் வர உள்ளம் உரைங்கிறது 2 கரணங்களும் இணைந்து செயல்படக்கூடிய 2 கரணங்களும் வந்து இசைங்கிறது. அதுக்கு வாய்ஸ் வேணும். இசைன்னா நமக்கு அழகான பாட முடியுமா, இனிமையான இசை வேணும். இப்ப முத்துஞான பாடுற இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஆனா அது வந்து அதுக்காக யாருக்கான பாட முடியாக்காக எனக்கு பாடவில்லை, அவ்வளவு மாதிரி பாடவில்லை, இவ்வளவு மாதிரி பாடவில்லைன்னு கலங்காதீங்க. பாடி 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 ஏதான ஒரு இது தேய்ச்சா அது பளபளன்னு ஆயிடும். அது கத்தியே பாருங்கோ, கத்தியே விட்டுருங்கோ. இப்போ ஒரு ட்ராக்ல வந்து ட்ரெயின் போயிட்டே இருக்குன்னா அது ரொம்ப கரடமுடா இருக்கிற இரும்பா இருந்திருக்கலாம் தண்டவாளம், அது தேய்ச்சி அப்புறம் பளபளன்னு ஆகும். அது மாதிரி நீங்க பாடி 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 உங்களுக்கு அந்த குரல் சரியாகும், குரல் வலிமை நன்றாகும். அதனால அடுத்தது இசை. இசை இருக்கு. அது 2 கரணங்கள். இது வந்து முதல்ல என்ன, உள்ளம் மட்டும்தான். இது 2 கரணங்களும் இசையணும். அதாவது 2 கரணங்களும் இணைந்து செயல்படுறது தான் இசை. நாடகத்துல வந்து என்ன, அது எல்லாமே உணர்வு இருக்கு, உரையாடல் இருக்கு, உடல் உறுப்புகள் கையாட்டணும், காலாட்டணும், அது மாதிரி இப்படி கண்ணை இப்படி பண்ணணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா, எல்லாமே தோற்றுவிக்கும் மெய்ப்பாடுகளும் வேணும். அதனால உள்ளம், உரை, உடல் இன்னும் 3 கரணங்களும் பயன்படும். இதுல 3 கரணங்களும் உள்ளம், உரை, உடல் எல்லாம் இப்படி 3 கரணங்களின் தொழிற்பாடாக இருப்பதனால இயல், இசை, நாடகம் அப்படின்னு 3ஐயும் ஒரு கொத்தா இணைந்த தமிழர் வழங்கினார் இல்லையா. இயல்ங்கிறது என்ன, வெறும் உள்ளத்துல இருக்கிறத நம்ம வெளிப்படையா நம்ம எழுதுறோம். இசைங்கிறது என்ன, நமக்கு வந்து அதை உணர்வு பூர்வமா பாடுறோம்.
அதனால உள்ளத்துல என்ன வந்ததோ அதை இசையா. அது 2 கரணங்கள். இந்த 3 கரணங்கள் என்ன? உடல், உள்ளம், உரை 3 சேர்ந்ததுதான். அதுதான் நாடகம். அந்த 3ஐயும் நமக்கு அருள வேண்டும், எனக்கு அருளணும் அப்படின்னு சகல கலாவல்லி கிட்ட அவர் சொல்றார். அதனால முதல்ல இசையை சொல்லி அதுக்கப்புறமா நாடகத்தை சொல்லி அப்புறமா தான் நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம்? இயல், இசை, நாடகம்னு சொல்றோம். ஆனா இவர் என்ன சொல்றார்? முதல்ல பாட்டை சொல்றார், இசைய சொல்றார், அப்புறம் நாடகத்தை சொல்றார், அதுக்கப்புறமா தான் இயலை சொல்றார். பண்ணும் பண்ணு அப்படின்னா என்ன? பண்ணுன்னா சொன்னாங்க இந்த பண்ணு, அதுக்கு ஈக்குவலா நம்ம என்ன ராகம், கர்நாடக இசை என்ன அப்படின்னு அதை பார்த்துக்கணும். அந்த பண்ணுன்னு நம்ம தேவாரத்துல எல்லாம் பண்களை தான் அதை வச்சுதான் பாடணும். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும். பனுவல்ங்கிறது தான் கவிதை. யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்க. நான் எப்ப என்றேனோ அப்பெல்லாம் வந்துவிடும். ஆஹா, இவ்வளவு அழகான கேட்கறது பாருங்க, வரம் கேட்கறது. இது மாதிரி நான் எப்ப போய் என்றேனோ அப்பெல்லாம் வரணும், எனக்கு இது மாதிரி தமிழ் வரணும். நல்லது தானே. ஒரு நல்லது நம்ம கேட்கறதுக்கு யாரு சொல்லி தரணும் இல்லையா? நம்ம நல்லவாளா இருந்தா நல்லது கட்டாயம் உடனே கிடைக்கும். நல்லவாளா பண்ணிக்கணும், நம்ம தகுதியை ஏற்படுத்திக்கணும். பண்ணுங்கிறது என்ன? ராகத்தை குறிக்கும். அதனால இசையை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். பதம்ங்கிறது என்ன? பரதநாட்டியத்தை குறிப்பதுனால இங்க நாடக பகுதிகள் எல்லாமே குறிக்கிறது. இது 2மே உபலட்சணம் தான். ஏன் தமிழ் வள்ளுவர்கள்லாம் என்ன பண்ணுவா? பழைய நூல்கள் எல்லாம் கற்று வல்லவர்களாக இருப்பாங்க. எத்தனை ஆராய்ச்சி பண்ணணும், சட்டுன்னு அப்படி வராது. இப்ப ஒரு சினிமா எடுக்கணும்னா அவன் எத்தனை சினிமா பார்ப்பான் தெரியுமா? அந்த சினிமா இந்த சினிமா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலப்படமா ஒரு சினிமா எடுப்பான். அது அவார்டு வாங்கிடும். ஆனா நமக்கு தெரியாது அத்தனையும் இதுலேருந்து எடுத்துருக்கான், அதுலேருந்து எடுத்துருக்கான்னு தெரியாது. அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும். அது மாதிரிதான் நம்ம ஒரு கதை எழுதினாலும் சரி, இந்த கதைன்னு சாதாரண கதை சொல்லல, இதான் நல்ல விதமா ஏதான ஒரு ஆர்டிக்கல் எழுதினாக்க நம்ம இப்ப திருவள்ளுவரை பத்தி எழுதணும்னாக்க வெறும் திருவள்ளுவர்னு போட்டா போறாது. அவரை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா வரணும்னா அது மாதிரி பண்ணணும். பழைய பன்வல்கள்லாம் எடுத்து படிச்சு இப்பன்வல்களை ஏற்றுவது. அப்படி ஆற்றல்கள் மிக்க இருந்தார்கள். பல நூல்களை கற்று மூளையில் ஏற்றுக்கொண்டால்தான் அந்த அறிவு சுமையாக நின்று மூளையை அழுத்தும் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? தப்பு. அது புதிய நூல்களே எழுது அது தடையாக இருக்கும்னு தவறா நினைக்கிறான். அப்படி நீங்க எத்தனை படிக்கிறோம், அப்புறமா அது அப்படியே விட்டுரும். இது கம்ப்யூட்டர் இல்லை, கம்ப்யூட்டர் மாதிரி தான் இது. கம்ப்யூட்டர் இல்லையா? கம்ப்யூட்டர்ல தான் ரொம்ப இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடும். அப்படி கிடையாது. அதனால நம்ம கம்பன் சக்கரவர்த்தி இல்லையா? எத்தனை பாட்டுகள் பாடினார், எத்தனையோ பேர் லட்சமா பாடியிருக்காரு. அதனால கல்வியிலே சிறந்தவர் அவர், இலக்கண உரையிலேயே சிறந்தவர். அதனால கல்வி அவளோட கவி புலமைய அழுத்தார். பழைய நூல்களை ஓதி உணரும் கல்வி ஆற்றலும் புதிய நூல்களை அதாவது பழையதையும் நம்ம படிச்சு அதை ஓதி உணரணும். இந்த திருப்புகள்லாம் பழிச்சு தானே. நானே திருப்புகள் ஏற்றுவேன்னு ஏற்றலாமா? பழையும் படிச்சு கல்வி ஆற்றலும் அடைந்து புதிய நூல்களை ஏற்றும் கவி ஆற்றலும் நமக்கு வரணும். ரெண்டும் இருக்கணும். நீ பழசெல்லாம் புரியவே இல்லை, அவ என்ன எழுதியிருக்கான்னு எனக்கு புரியல, நான் எழுதுறேன் பாருன்னு நம்ம எழுத முடியுமா? அவளோட தான் பெஸ்ட். அவ எப்படி எழுதியிருக்கா அதை புரிஞ்சுக்கிற தகுதி நம்ம ஏற்படுத்தி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப அந்த காலத்துல எனக்கு புரியல, என்னால நான் ஈஸியா எழுதுறேன்னு குத்துப்பாட்டு எழுத முடியுமா? நமக்கு முடியாது. சில பேர் எழுதட்டும், நம்ம எல்லாம் முடியாது. அதனால பழங்காலத்துல புலவர் என்றால் கல்வி கற்று கவி பாடும் திறன் உடையவர்களாக தான் இருந்தார். இப்படி கல்வி கற்காம கல்வின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். இப்ப திருக்குறள் இருக்கு, அது மாதிரி 12 கணக்கு அது இதுன்னு இருக்கு, அத்தனையும் படிச்சிருப்பாளா? நமக்கு என்னால தெரியுமோ? ஒண்ணு கூட தெரியாது. நம்ம பேசதான் லாய்க்கே தவிர்த்து அதான் எது பேச தான் பேசல. அதெல்லாம் படிக்கணும். எத்தனையோ இருக்கு. அறப்பளீஸ்வரர் சதகம் இருக்கு, அந்த சதகம் இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் எங்க படிக்கணும்னு நீங்க கேளுமா, நான் சொல்றேன். 4000 புக்கு வேணுமா நான் தரேன், 7000 புக்கு வேணுமா நான் தரேன், இது வேணுமாலும் படிக்கும். படிப்புங்கிறது நம்மளோட ஞானத்தை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதே தப்பு. கற்றது கைப்பற்றது கல்லாதது உலகம். அதுக்காக எல்லாத்தையும் படிச்சு விட முடியாது. இருந்தாலும் ஒரு அளவுக்கு நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்லையா? என்னைக்கான உதவும். அதனால
வந்து இப்போதெல்லாம் கற்றவரை புலவர் என்றும் கவி பாடுபவரை கவிஞர் என்றும் பிரித்து சொல்றோம். அப்படி கிடையாது. அந்த காலத்துல கற்றவர்கள் எல்லாமே கவிஞர்கள் தான். இப்ப கல்வி ஆற்றலும் கல்வி ஆற்றல் கவி ஆற்றல். கல்விங்கிறது என்ன? இப்ப டீச்சர்னு வச்சுக்கோ. கவிங்கிறது என்ன? பாயிண்ட், அதை எழுதுறது. இப்ப எல்லாம் நிறைய பேர் எழுதுறா இல்லையா, பாட்டெல்லாம் எழுதுறா இல்லையா, சினிமா பாட்டு. இப்ப நம்ம அதை பிரிச்சுட்டோம். கல்வி ஆற்றல்னு தனியாவும் கவி ஆற்றலும். அது ரெண்டும் இருக்கணும். கல்வி ஆற்றலும் இருக்கணும், கவி ஆற்றலும் இருக்கணும். அமையும் இயல் தமிழ் புலமை. எனக்கு வேணும். நான் வெறும் அப்படியே பயிற்சியா எழுதிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு கல்வி ஆற்றலும் வேணும். கல்விங்கிறது அந்த காலத்துல எழுதின அத்தனையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குமரகுருபரர் வந்து சகலகலா என்றால் கல்விங்கிறது என்ன? நூல் அறிவு புலமை. தீஞ்சொல் பனுவல் என்ற நூல் வந்து படைக்கும் புலமையும் சொல்கிறார். அதாவது கல்விங்கிறது நூல் அறிவு. நூல் அறிவு வால் அறிவுன்னு ரெண்டு இருக்கு. உங்களுக்கு நூல் அறிவுன்னா நூலை படிச்சுட்டு அப்படியே நம்ம வாமிட் பண்ண அப்படியே சொல்றது. குழந்தைகள்லாம் வந்து நான் பைஹார்ட் பண்ணிட்டேன், இன்னொரு டப்பா பண்ணிட்டேன், என்னெல்லாமோ சொல்லுவா. அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுவா. அதனால நான் வந்து எல்லாம் இதை அடிச்சுட்டேன் அப்படின்னு அப்படியே எழுதுறது. அது வேறு. வால் அறிவுங்கிறது அனுபவம். இறைவன் கிட்டேந்து நம்ம கிடைச்ச அனுபவம், ஒருத்தருக்கு கொடுத்த இருக்கிற அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது. அதுதான் பெஸ்ட். மூன்று தமிழையும் நான் நினைக்கும் பொழுது எளிதில் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு வேண்டாம் இல்லையா. எல்லாரும் எல்லாத்தையும் கத்துட்டு நம்ம ஆளாக முடியாது. அதனால மதிநுட்பம் இருக்கா இல்லையா, அதுலயே நிறைய இருக்கு. ஒரு வாழைத்தண்டு மாதிரி இருக்கு, அதுல வந்து நெருப்பு வச்ச பத்திமா அது மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மந்தம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அப்படிலாம் இல்லாம வந்து மதிநுட்பம் உள்ள சட்டுன்னு பிடிச்சிக்கிறவா இருக்கா இல்லையா, அவள்லாம் கல்வியில நல்ல வல்லவர்களா ஆவார்கள். ஆனா பல காலம் பயில்வதனால அந்த கல்வி ரொம்ப காலம் எனக்கு வரலன்னு சொல்றது பிரயோஜனம். அதையே திருப்பி படிச்சா ஒரு நாள் வரும். அதனால கல்வி அறிவு நிறையும். கலைமகளோட திருவருள் இருந்தா அது எளிதில கைகூடி. அதனால ஒரு முறை படித்தாலே மனசுல பதிஞ்சிடும். அதனால ஓதுதல் என்றால் பல காலம் பயிலுது. அதாவது ஒன்னே ஓடோன் 1 2 2 3 3 அப்படி குழந்தைகள்லாம் அந்த காலத்துல ஒரு இது இருக்கும், கிணறு இருக்கும், கிணத்தடியில உட்காந்துட்டு இது மாதிரி வாய்ப்பாடு அப்படியே அதையே சொல்லிட்டே இருப்பா. ஆனா அதெல்லாம் வந்துடும். அது மாதிரி பல காலம் பயிலணும். அருளாளர்களும் ஒரு முறை கேட்டாலும் படித்தாலும் மனசுல பதிச்சுப்பா. அப்படி பல கால் முயன்று பெறாமல் எளிதில எனக்கு இது மாதிரி நிறைய நாள் படிக்க வேண்டாம் சகலகலாவல்லியே, வாணியே, சரஸ்வதியே, எனக்கு வந்து முத்தமிழ் புலமையும் உடனே வந்துடணும் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் இருக்கிற தகுதிக்கும் அவரோட இருக்கிற பக்திக்கும் உடனே வந்துடுத்து. பண்ணும் பரதமும் கல்வியும் தீன் சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமரையும் வெண்ணும் புவியும் புனலும் கனலும் வெம்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே அப்படின்னு அவர் முடிக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, எழுதா கிழவி என்னது வேதம். அந்த வேதத்திலையும் இருக்க, ஆகாயத்திலையும் இருக்க, பூமியிலையும் இருக்க, நீர்லையும் இருக்க, நெருப்புலையும் இருக்க, விரும்பத்தக்க காற்றிலையும் அன்பர்களோட கண்ணிலையும் இருக்க, கருத்துலையும் நிறைந்தோய் சகலகலாவல்லியே. ராகம் முதலிய இசையும் பரதநாட்டியம் முதலிய நாடகமும் நூல்களை கற்கும் கல்வி அறிவும் இனிய சொற்களோடு கூடிய நூல்களை படைக்கும் ஆற்றலும். நூல்களையும் படைக்கணும், பாடல்களும் படைக்கணும். அந்த ஆற்றலும் யார் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வருந்தாமல் எளிதில் வந்து அடையும்படி அருள் செய்வாயாக பண்ணார் ஆகும் அப்படின்னு தேவர் சொல்றார். அது மாதிரி நம்மளும் அதுக்கு நம்மளை வந்து தகுதியாக்கி கொள்ளலாம். முதல் படி, 2வது படி, 3வது 10வது படி போடுறதுக்கு எது நம்ம அனுமாரில் போய் தாவறதுக்கு படிப்படியாக தான் முன்னேறணும். இன்னைக்கு பண்ணிட்டு ஐயோ எனக்கு வரலையேன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணினா கட்டாயம் வரும். அதனால நீங்க வந்து கைத்தல நிறைகனி எப்ப முடு, கைத்தல நிறைகனி எப்ப முடு, கைத்தல நிறைகனி எப்ப முடு அப்படி பண்ணக்கூடாது. கைத்தல நிறைகனி எப்ப முடு அப்படின்னு ஒரு லைனை படிச்சுட்டு, 2 லைனை படிச்சுட்டு, 3 லைன் படிச்சுட்டு, 4 லைன் படிச்சுட்டு திருப்பி அதை 4 தடவை படிச்சா தானே வந்துடும். அது அப்படி வந்து கைத்தல நிறைகனி அப்படி பண்ணவே வேண்டாம்.
அது மாதிரி எந்த இதா இருந்தாலும் அதை 10 தரம் படிங்கோ இல்ல கேளுங்கோ. கேட்டாக்க உங்களுக்கு வந்துடும். எல்லாருமே குமரகுருபரரா ஆகலாம், அருணகிரிநாதரா ஆகலாம். அது மாதிரி எத்தனையோ அருளாளர்கள் இருக்கா. எல்லாத்தோட அந்த 100% ஆகாட்ட கூட ஒரு 50% ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சஞ்சலங்கள் மனசுல வந்து மத்த ஆசைகள் அதெல்லாம் விட்டுடும். ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. அதனால சுட்டது போல் ஆசை அப்படின்னு கையை வந்து ஒரு நம்ம வந்து கிழக்கியை வந்து இதுல வச்சுட்டோம், நெருப்புல வச்சுட்டோம், அதை தொட்டுட்டோம்னா என்ன பண்ணுவோம்? பிடிச்சிட்டே இருப்பேடா. இல்லை, டக்குன்னு விட்டு விடுறோம். விடுன்னு மூளை சொல்றதுக்குள்ள நீங்க விட்டுடுவேன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றது அதை டக்குன்னு விட்டுடுவோம். அது மாதிரி திடீர்னு வேண்டாத ஆசைகள், ஆசை இருக்கணும். ஆசை என்ன இப்ப இருக்கணும்? பற்றுக பற்றற்றால் பற்றினி பற்றுக பற்று விடக்கு. அந்த பற்றெல்லாம் விடுறதுக்காக வந்து அவனை பற்றிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம நல்ல சேர்க்கையில சேருங்க. நிறைய இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பண்ற ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் சேர்ந்துக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இருங்கோ, இல்லைன்னா வேண்டாம், அவ்வளவுதானே. பிடிச்சதா பிடிக்காததான் எப்படி தெரியும்? வந்தா தானே தெரியும். அதனால எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எது பண்ணினாலும் முழுமையா பண்ணணும். சும்மா நான் இதுல பண்ணினேன் அப்புறம் பெருமையா நான் அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேனே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணேனேன்னு சொல்லக்கூடாது. பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு பயன் இருக்கணும். அந்த பயன் இருக்கணும். அடுத்த தடவை நீங்க எல்லாரும் கவிதை எழுதுறேன். கவிதைன்னு பெருசா நான் வந்து எதிர்பார்க்கல. உங்களோட எண்ணங்கள் இறைவனை பத்தி தான். என்னோட நான் சமைச்சேன், நான் குளிச்சேன், நான் படிச்சேன், அது இறைவனோட எண்ணங்கள். இறைவன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது இந்த கண்கொள்ளா காட்சியாக கண்ணெதிர் முன் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லலாமே. சும்மா டக்குன்னு அது மாதிரி இல்லையா? அது மாதிரி நீங்க எழுதுங்கோ. அப்புறமா உங்களுக்கு சரியாயிடுன்னா அடிச்சுடுங்கோ, திருப்பி அடுத்தது எழுதுங்க. நான் எல்லார்கிட்டையும் அதுதான் சொல்றேன். எந்த பாட்டா இருந்தாலும் திருப்பிழா இருந்தாலும் எழுதுங்கோ. நான் வந்து இந்த மாதிரிதான் எழுதியது பாருங்க. கைத்தல நிறைகளிலிருந்து நேத்திலேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அது கைத்தல நிறைகள் அந்த அந்த புஸ்தகம் பூரே எழுதிடணும் பார்க்காம அப்படின்னு. அதனால ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும், அது ஒரு பிளான் வச்சுக்கணும். அது மாதிரி இருந்தா இந்த சகலகலாவல்லி மாலை எண்ணெய் எல்லா இதுவுமே உங்களுக்கு பயன்படுத்த. நன்றி.